ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையுடன் சேரும் நேரமும் காலமும் சரியாக பொருந்தி வந்ததால் மட்டுமே இப்பதிவை உன்னால் பார்க்க முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக நீ பார்ப்பாய், முழுவதுமாக கேட்பாய். உன் துணையை பிரிந்து நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது. அழுது கொண்டே இருக்கின்றாயா? கண்ணீரை துடை. இனி மகிழ்ச்சியான காலம் உனக்கு வரப்போகின்றது. உயிருக்கு உயிராக நேசித்தேன், உறவென மதித்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் என்னவரை நான் பிரிந்து இப்பொழுது தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றேன். பலரின் சூழ்ச்சிகளால், சதியாலோ விதியாலோ என்னவர் என்னை தவறாக புரிந்து கொள்ளும் நேரம் இப்பொழுது வந்ததால் என்னவரை நான் பிரிந்து பாடாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேச்சுக்கள் என் வாழ்க்கையில், எத்தனை சித்தரிப்புகள், இவை அனைத்தையும் பல்லை கடித்து கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னவர் நிச்சயமாக என்னை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில். அவரை பிரிந்திருந்த நாட்கள் கூடிய விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அப்பா என்று மட்டும்தான் நீ என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய். என்னவரை கூடிய விரைவில் என்னுடன் சேர்த்து வைத்து விடுங்கள். என்னுடைய உண்மையான அன்பை அவர் புரிந்து கொண்டு என்னிடம் அவர் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து என்னுடைய ஆலயம் வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய கண்ணீரை கண்டு உன் அப்பா நான் எப்படி அமைதியாக இருப்பேன்? எத்தனை நல்லவர் என்று நினைத்து உன்னை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் அவர் நல்லவர்தான், சிலரின் சொல் பேச்சை கேட்கக்கூடியவர். அவரிடம் இருக்கின்ற பலவீனமே அந்த விஷயம்தான். சிலரின் சொல் பேச்சை கேட்டு உன்னை இந்த நிலைக்கு அழ வைத்து விட்டார். அவர் தவறை அவர் உணரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி நான் புரிய வைப்பேன். வெகு விரைவில் அவருடன் நீ இணைய போகின்றாய். தான் செய்த தவறை உணர்ந்து, எவ்வளவு பெரிய தவறை இழைத்துவிட்டு என் துணையை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று கூனி குறுகி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார். அத்தினம் தூரத்தில் இல்லை, வெகு விரைவில் இருக்கின்றது. அவராகவே உன்னை தேடி வந்து உன் இல்லத்திற்கு வந்து, என்னை மன்னித்துவிடு, உன்னை எத்தனையோ காயப்படுத்தி விட்டேன், இதற்கு மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையால் ஈடுகட்ட முடியாது. உன் காலடியை பிடித்து கெஞ்சி கேட்கின்றேன், என்னுடன் மீண்டும் வந்துவிடு என்று உன்னிடம் கெஞ்ச போகின்றார். அவர் வர வேண்டும் என்று நினைத்த நீ அவர் இப்படி கெஞ்சுவார் என்று சற்றும் நினைத்து பார்க்கவில்லை அல்லவா? அவை அனைத்தும் நடக்கப் போகின்றது. உன்னுடைய உண்மையான பரிசுத்தமான குணத்தை அவர் புரிந்து கொள்ளப் போகின்றார். உன் துணையுடன் வெகு விரைவில் சேரப்போகின்றாய். சேர்ந்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். என்னப்பா இப்படி கஷ்டத்தில் இருக்கின்றேன், வெறும் ஆறுதல் வார்த்தைகளா என்று கேட்காதே. உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய உண்மையான சம்பவத்தை தான் கூறுகின்றேன். உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழப்போகின்றாய். உன்னை எளிதாக பேசியவர்கள் அனைவரும் உன்னை வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன் துணையுடன் சேர்ந்து முன்னேற்றத்தை காண்பாய். குறித்து வைத்துக்கொள். இன்றைக்கு உன் அப்பா நான் சொல்கின்றேன், வெகு விரைவில் அனைத்தும் நடக்கும். கவலையப்படாதே. கண்ணீரை துடைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.